தான் நான் நினைத்த விதைகள் என்னென்ன விதைகள் விதைச்சோமோ மீண்டும் நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் சமூகத்தில் வாசிச்சு இதை விளைய பண்ணும், இதை விளைய பண்ணும். இதுதான் நாம் விதைக்கிறோம். விளைய பண்ணும் ஒரு கதை விதைக்கிறார். திரும்ப நீங்க விதைக்கிறதுனால வேற விதையை விதைங்க. விதைச்சதை விதைக்க கூடாது. திரும்ப விதைக்கிறேன்னு சொன்னா வேற விதை நீங்க எவ்வளவு விதைக்கலாம். உலகத்திலே உலக பிரகாரமான மனுஷனுக்கு குறிப்பிட்ட நேரத்திலே குறிப்பிட்ட பயிர்தான் விதைக்கலாம். அது முடிந்த பிறகுதான் இன்னொன்று விதைக்கலாம். ஆனா நம்முடைய உள்ளத்துல நீங்க 8000 விதைக்க போறீங்களா? அது உடன் கொடுக்கும். 8000 வாக்குத்தத்தங்களை விதைப்பதற்கும் நம்முடைய உள்ளம் விழுந்திருக்கிறது என்றால் அதுக்கு தடையே இல்லை. எவ்வளவு நீங்க விதைக்கலாம், எத்தனை வசனத்தை நீங்க விதைக்கலாம். ஆகவே நீங்கள் விதைத்ததை ஒவ்வொரு நாள் தேவனுடைய சமூகத்திலே கொண்டு வந்து அதை வாசித்து இதை விளைய பண்ணும் கர்த்தாவே ஒவ்வொரு காரியங்களுக்கும் என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்க வேண்டும். அதுக்காக துதிக்க வேண்டும். நீ ஏற்ற காலத்திலே மழையை கொடுக்கிறவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னார், ஏற்ற காலத்தில் மழையை பெய்ய பண்ணுவேன். அதனுடைய அர்த்தம் என்ன? விதைக்கும் பொழுதும் வளரும் பொழுதும் மழை பெய்யும், அறுவடையில வெயில் அடிக்கும். அதான் தேவன் ஏற்ற காலத்தில் மழை கொடுப்பார். நம்முடைய இலங்கை இந்தியாவில் என்ன தெரியுமா? அடிச்சாலையில் நெருப்பு பெய்யும், எல்லா பயிர் செத்து பெய்த மழை வெள்ளம் அழிவு. யோசிச்சு பாத்தீங்களா? இந்தியாவில் என்ன நடந்தது? வெயில் 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 என்று சொன்னாங்க, எல்லாம் கஷ்டப்பட்டார்கள். 40 வினாடிக்கு வந்துட்டு சொல்லி அன்னைக்கு தோணிச்சு மழை. என்ன நடந்தது? வெள்ளம் அப்படி அள்ளி கொண்டு போயிட்டு. நான் யோசிச்சு பார்த்தேன், கர்த்தாவே நீ ஏற்ற காலத்துல மழையை பெய்ய பண்ணுகிறவர், விதைக்கும் பொழுதும் வளரும் போதும் மழை, அறுவடைக்கு மழை ஆண்டவர் சொல்ற இஸ்ரவேலர்களோட அறுவடை கொஞ்ச நாள் தான் இருக்கு. ஆனாலும் நான் இப்போ மழையை பெய்ய போறேன்னு சொன்னால் அறுவடை நேரம் மழை பெய்தா எல்லாம் நாசம். அறுவடை நேரம் என்ன வேணும்? வெயில் வேணும். விதைக்கிற நேரம் வெயில் பண்ணால் விதைக்கிற மழையெல்லாம் கெட்டு போயிடும். அதனால விதைக்கிற நேரம் என்ன வேணும்? மழை, மப்பு, மந்தாரம் அல்லது மேகஸ்தம்பம். தேவன் அதன்படிதான் கிரியை செய்கிறவர். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கானான் தேசத்தை கொடுக்கும் பொழுது, இன்றைக்கு இருக்கிற இஸ்ரவேல் தேசத்தை கொடுக்கும் பொழுது சொன்னார், இது மழை தாட்சி இல்லாத தேசம், அந்தந்த காலத்திலே மழையை பெய்யும், கனியை கொடுக்கும். இந்த தேசத்துல நான் ஏற்ற காலத்தில் மழையை பெய்ய பண்ணுவேன். அதனால நம்முடைய இலங்கை இந்தியாவில் மழையும் ஓவரா தான் பெய்யும், வெயிலும் ஓவரா தான் அடிக்கும், பயிர் எல்லாம் கெட்டு போயிடும். ஏன் ஆண்டவர் என்று கேட்ட உடனே டக்குன்னு நம்மளாக என்று சொல்லுவாங்க தெரியுமா? இலங்கை இந்தியாவில் எங்களோட தேசத்தில் இருக்கிற பாவம் இதெல்லாம் சொல்லுவாங்க. எங்களுடைய தேசத்தில் இருக்கிற விக்கிர ஆராதனை, தேசத்தனங்கள், பின்னி சூனியங்கள், அதனாலதான் இப்படி என்று சொல்லி உடனே சொல்லிடுவாங்க. அதுல நியாயம் இருக்கு. ஆனா ஆண்டவர் சொல்கிறார், 10 நீதிமான்கள், 10 நீதிமான்கள் இந்த தேசத்துக்காக என்னை நோக்கி கையெழுத்தால் தேசத்துக்கு நான் சேவத்தை கொடுத்தேன். இலங்கை இந்தியாவுக்கு ஆண்டு சொல்ற வார்த்தை கடந்த காலங்களில் என்ன நடந்தது? அதிக வெப்பம், அநேகர் அழிந்தார்கள். அதிக மழை, சென்னையே ஆட்டி படைத்து எத்தனை பேர் செத்தார்கள். சென்னையே வெள்ளம் என்ன செய்தது? மூடி விட்டது. அதிக மழை அல்லது அதிக வெப்பம், வாழ முடியாத ஒரு சூழல். ஆனால் தேவன் சொல்ற ஏற்ற காலத்திலே மழை பெய்யும், ஏற்ற காலத்திலே வெயில் அடிக்கும் என்று சொன்னால் மனுஷனுடைய பாவங்கள் உண்மைதான், விக்கிர ஆராதனைகள், தேசத்தனங்கள், பிரிசுரியங்கள் உண்மைதான். ஆனால் அதே இன்னொரு உண்மை, இன்னொரு சத்தியம் இருக்கிறது. இது உண்மை, அது சத்தியம். என்ன சத்தியம்? என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் அல்லது 10 நீதிமான்கள் ஒன்று கூடி ஜெபித்தால் அந்த தேசத்துக்கு சேவத்தை கொடுப்பேன். இது அந்த தேவனுடைய வாக்கு தத்தம். அதனால தேவன் நமக்கு இந்த நாளில் சொல்லுகிறார், அவர் நமக்கு ஏற்ற காலத்தில் மழையை கொடுத்து நம்ம ஒவ்வொரு விதைகளையும் முளைக்க பண்ணுகிறது. 3 மாதத்தில் எது முளைக்க வேண்டும், 6 மாதத்தில் எது முளைக்க வேண்டும், 1 வருஷத்துல எது பலன் கொடுக்க வேண்டும், 2 வருஷத்துல எது பலன் கொடுக்க வேண்டும். அவர் தன் காலத்துக்கு ஏற்றது போல, தன் நியதிக்கு ஏற்றது போல அதை விளைய பண்ணுகிறவர். ஆக ஒவ்வொரு நாளும் நான் எதை விதைத்தேனோ அதை எடுத்துக்கொள்ளும், சீரியஸா இருப்போம். ஏன்னா அப்படிதான் தோட்டத்துக்கு டெய்லி போவாங்க. சில பேர் வரவே விருப்பம் இல்லை. பகல் முழுக்க அப்படியே வேலை செய்துட்டு வெயில் அதிகமா இருக்கணும்னே பேசாம அங்கேயே தங்கி விடுவார்கள். மாலையை வேலை செய்துட்டு இரவுக்கு தான் வீட்டை வருவார். வந்தாலும் தூங்கும் பொழுதோட என்ன நினைப்பு தெரியுமா? அதை குறித்து தான் நினைப்பு, பயிரை குறித்து தான் நினைப்பு. ஒவ்வொரு பயிரா போய் பார்ப்பாங்க. ஒவ்வொரு பயிரா நான் விதத்துல எப்படி இருக்கு, முளைச்சிருக்கா, திடீரென்று பார்த்தா அதுல பூச்சி பிடிச்சிருக்கு, உடனே அதுக்கு மருந்தடி, திடீரென்று பார்த்தா களை முளைச்சிருக்கு. நம்முடைய உள்ளத்திலையும் சந்தேகம் என்கிற கலவரம், அவிசுவாசம் என்கிற கலவரம், பாவம் என்கிற கலவரம் மனசுல எல்லாத்தையும் புடுங்கி அந்த விதை சரியாக முளைத்து பலன் கொடுக்கத்தக்கதாக வாழ்க்கையை எப்பொழுதும் நீ தூய்மையாய் பார்த்துக் கொள்ள வேண்டும். எப்பொழுதும் உன்னுடைய வாழ்க்கை நிறைந்து அந்த செடிகள், தேவனால் விதைக்கப்பட்ட விதைகள் முளைத்திருக்க வேண்டும். ஒவ்வொரு ஆசீர்வாதங்களையும் இதில் நான் உங்களுக்கு எழுதி கொடுத்திருக்கிறது சில குறிப்புகள் மட்டும்தான். அதை நீங்கள் உங்களுக்கு ஓட்டு தரப்படும். நீங்க வீட்டை கொண்டு போய் இன்னும் இதோட நீங்க வாசனங்களை சேர்த்துக் கொள்ளலாம். உங்களோட தேவைக்கு ஏற்றாப்போ இதுல கிட்டத்தட்ட 8000 விதை இருக்கு. உங்களோட வாழ்க்கைக்கு வேண்டிய எல்லாம் அளவுக்கு அதிகமான விதை.
உங்களோட வாழ்க்கைக்கு வேண்டிய எல்லா விதைகள் அதை நீங்க விசுவாசம் உள்ளத்திலே சுத்தப்படுத்தி விதைத்து விட்டால் ஆண்டவர் சொல்றாரு முளைத்து பலன் கொடுக்கும். எந்த மாற்றம் இல்லை, எந்த மாற்றம் இல்லை, எந்த சந்தேகமும் இல்லை. தேவனை வெளியப்படுகிற கர்த்தர். அதனால ஆண்டவர் என்ன சொல்கிறார் ஓசியாவிலே, நீங்கள் நீதிக்கென்று விதை விதையுங்கள், அப்பொழுது அதன் பலன் அறுப்பீர்கள். ஏன்னா இந்த தினம் என்ன செய்தார்களாம்? தீமையை விதைத்தார்கள், தீமையை அறுத்தார்கள். அதனால ஆண்டவர் சொல்றார், நீங்க தீமையை விதைத்ததுனால தீமையை அறுத்தீர்கள், தீமையை அனுபவிக்கிறீர்கள். ஆனால் நீங்களும் உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்க. எந்த தரிசு நிலம்? உள்ளம். இதை பண்படுத்தி அதிலே என்னுடைய வார்த்தைகளை விதையுங்க, அது முளைத்து பலன் கொடுத்து நீங்க பலனை காண்பீர்கள். அதுதான் ஒரே வழி ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட. நீ அவருடைய வார்த்தையை விதைக்காம ஆசீர்வாதத்தை நீ 50 வருஷம் போனாலும் பெற முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. தெளிவாயிரும். சபைக்கு வருகிறதுனால அல்லது வேதத்தை நம்ம பெரிய வேதத்தை தூக்கி கம்ம கொட்டல, கொழும்பில் அப்படிதான் சொல்லுவாங்க, கம்ம கொட்டு வைத்துக் கொண்டு வருகிறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. பாப்பாங்க இவர் வேதத்தோடையே தான் போனார், வருஷம் கிடக்கலாம் வேதத்தோடு தான் பாருங்க. ஆனா இவருடைய வாழ்க்கையில ஒரு கனியும் இல்லை. அதனால நம்முடைய சாட்சியை கூட மற்றவர்கள் தப்பாய் புரிந்து கொள்வார்கள். அதுக்கு காரணம் நான் தேவனும் அல்ல, அவருடைய வார்த்தையும் அல்ல. வேதத்தை நீ கொண்டு வருகிற நல்லதுதான், நீ உன்னோடு வைத்துக் கொள்வது நல்லதுதான். என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்? அந்த வார்த்தை உள்ளத்தில் நீ விதைக்காமல், அதை நீ விசுவாசிக்காமல், அதை விளையப்பட நீ பிரயாசப்படாமல் நீ வாழ்வாய் என்று சொன்னால் ஒரு பிரயோஜனம் இல்லை. ஒரு வார்த்தை கிரியை செய்தார். அதனாலதான் தேவன் எத்தனையோ 1000 வருஷங்களுக்கு முன்பதாக எழுதி கொடுத்த இந்த வாக்குத்தத்தத்தை இன்றைக்கு கிறிஸ்தவ உலகம் பெற முடியாமல் காரணம் அவர்கள் விதைப்பதில்லை. சும்மா பாட்டுதான் வரத்தான் செய்யும். ஆண்டவரே நான் தனியாக இருக்கிறேன், எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, என்னை எல்லாரும் வெறுத்துட்டாங்க, மனுஷனை நம்புவது வீணாண்டவரே, இப்படித்தான் பாட்டுகள் வரும். நான் அதுதான் பாடிக்கொண்டிருப்பேன் சொன்னா என்னுடைய வேலை அதுதானே. காரணம் நான் இப்ப யார் நம்பி இருக்கிறேன்? மனுஷன். இவரால்தான் எனக்கு இந்த நிலை, இந்த சிஸ்டரால தான் எனக்கு இந்த நிலை, இந்த பிரதரால தான் இந்த நிலை. இவருக்கு அவர் தான் ஆண்டவர், அவர் தான் இவருடைய வாழ்க்கைய, இவருடைய எதிர்காலத்தை. இந்த மனுஷனால எனக்கு இந்த வேலை போச்சு. அந்த வேலை கிடைச்சிருந்தாங்க ₹1000 சம்பளம் பண்ணி சொன்னாங்க. அந்த வேலை கிடைச்சிருந்தா ஒரு வருஷத்துக்கு நான் எல்லாம் செய்து மனைவி பிள்ளைலாம் கூப்பிட்டு இன்றைக்கு நான் மற்றவர்களை போல இருந்திருப்பேன். இந்த மனுஷனால எனக்கு இந்த வேலை போச்சு. காரணம் அறியாமை இல்லை. தேவன் சொல்கிறார், அது அல்ல உன்னுடைய வாழ்க்கையை நினைக்கிறது தேவனுடைய வசனம். இதை மகனே ஒவ்வொரு நாள் விதை கலக்கியத்தில் எடுத்து விதை ஞானம் வேணுமா? எல்லாருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறது. ஒருவரை கடிந்து கொள்ளாத அந்த விதை எடுத்து விதை எழுதி வை. ஒவ்வொரு நாள் எழுதி வைக்கும் பொழுது அது நமக்கு ஞாபகம். எழுதி கர்த்தரை பார்த்து, கர்த்தாவே இப்படி சொல்லியிருக்கு, ஒருவர் ஞானத்தில் குறைவுள்ளவராக இருந்தால் எல்லாருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவராகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவருக்கு கொடுக்கப்படும் எழுதுறீரே, சொல்லியிருக்கிறீரே, எழுதியாச்சுதான், விதைச்சிட்டீங்களா? கர்த்தாவே இந்த வசனத்தை விளைய பண்ணு. நீங்க அப்படியே ஜெபம் பண்ணி கொண்டே போங்க, அது விளைய ஆரம்பிக்கும். ஏன்னா தேவன் சொல்ற அது விளையும், தேவன் சொல்ற அது விளையும், அது கிரியை செய்யும். ஆக ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களை நான் இப்படித்தான் பெற்றுக்கொள்ள வேண்டும், வேற வழி இல்லை. வேற விதத்தில் நீங்க சொல்லக்கூடாது, பழம் நழுவி பால்ல விழுந்த மாதிரி வரும் நீங்க நினைக்காதீங்க, அப்படி கற்பனை பண்ணாதீங்க, கனவு காணாதீங்க. ஒரு வேளை தேவன் இறங்கி சில பேருக்கு சில கிருபைகளை செய்யலாம். ஏன்னா நம்முடைய அழுகையை பார்த்து 24 மணி கண்ணீரை பார்த்து இந்த கண்ணீருக்கு நான் பதில் கொடுக்கல என்று சொன்னா இந்த சிட்டியை நினைஞ்சு போயிடும். அதனால சில பேருக்கு தேவன் நம்முடைய இறக்கத்தின் நிமித்தம் சில காரியங்களை வாய்க்கப்படினாலும் தேவனுடைய வழிகள் இதுதான்ப்பா, தேவனுடைய நினைவுகள் இதுதான்ப்பா. ஆனா இதுல நீ வர வேண்டும், இதை நீ கனப்படுத்த வேண்டும், இதுக்கு உன்னுடைய வாழ்க்கையை நிலமாக ஒப்புக் கொடுத்து இதை இந்த விதைகளை உன்னுடைய வாழ்க்கையில் விதைத்தால் நான் விளையத்தொள்ளவே. எடுத்துக்கொள்ளுவோம், முக்கியமான பகுதியை போறோம், எடுத்துக்கொள்ளுங்க. தேவன் என்னோடு திட்டவட்டமாய் பேசி எடுத்துக்கொள்ளுங்க. நமக்கு தெரிஞ்ச அதே வசனம் தான். வாசிப்போம்.
ஏசாயா 55:8 என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகளின் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. ஆமென். முதலாவது நாம ஏற்றுக்கொள்ளணும், அக்செப்ட் பண்ணணும். ஆம் கர்த்தாவே, என்னுடைய நினைவுகள் இப்படி வாழ்ந்தது போதும். என்ன நினைவு? பைபிளை தூக்கி சபைக்கு போயிட்டா, ஒவ்வொரு ஞாயிறு தவறாம போயிட்டா எந்த காரியம் எல்லாம் ஓகே, இது என்னுடைய நினைவு. தவறல்ல சபைக்கு போறது, நல்ல காரியம். ஆனா அப்படி போறதுனால என்னுடைய வாழ்க்கையில் அடிக்கடி சாட்சி எனக்கு ஞாபகம், ஜெர்மன்ல சொன்ன ஞாபகம். அவர் இப்ப அங்க இல்லை. அவர் சாதாரணமா வந்து பின் கதல இருந்தார். பின் கதலையில வந்து இருந்தார். ஒன்றும் பங்கு வட்ட இல்லை. இருந்தாலும் இருந்துட்டு போறாரு. அடுத்த வாரம் கடிதம் வந்துச்சு, உங்களுக்கு வீசா தரத்துக்கு ரெடி வந்து எடுத்துக்கொள்ளுங்க. 6 மாதம் வீசா கொடுத்தோன்னே டக்குனு வந்து சொன்னார் அடுத்த கிழமை, நான் பின் கதல வந்து இருந்த மட்டும்தான் கர்த்தர் எனக்கு 6 மாத வீசாவை கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்றார். சாட்சி கதல வந்து இருந்ததுக்கு அவனுக்கு 6 மாத வீசா சொன்னார். ஆண்டவர் ஏற்றுக்கொண்டாங்க, எனக்கு 60 வருஷம் வீசா கொடுக்க போறாங்க. சில மாதம் கழிச்சு வீசா அவர் ஜெய் பண்ணி திருப்பி பண்ணிட்டாங்க. இப்ப ஆள சபையில ஆள் ஓடி நாட்டை விட்டு ஓடிட்டு ஏன் சொல்லுகிறேன்? நம்முடைய தவறான நினைவு, நம்முடைய தவறான வழி, நாம் அப்படி நினைக்க கூடாது. அது தவறு. நாம் வளர வேண்டும், விளங்கிக் கொள்ள வேண்டும், பிள்ளைகளாக புத்தராக மாற வேண்டும். ஆக நான் சபைக்கு வருவதனாலே, சபையில் இருக்கிறதுனாலே, அல்லது வேதத்தை கையில கொண்டு திரிகிறதுனாலே, அல்லது காலையில் எழுப்பி பழமையா சொன்னது போல காலையில வேதம் சொல்லி ஜெபிக்க சொல்லி, ஏன்னா போய் இப்படி அச்சப்படக்கூடாது, போகக்கூடாது, நடந்துடக்கூடாது, தூக்கவாரம் அடிச்சுட்டு போயிடக்கூடாது, போடுறதுக்கு சரியா போய் சேரணும். அதனால ஆண்டு சொன்னார், முன்னோக்கியவர்கள் போல, மந்திரவாதிகள் போல ஏசாயம் காப்பாற்றிக் கொள்ளுங்க. இப்படி அல்ல, ஆண்டவர் சொல்லுகிறார், இதுல இருந்து உடைய வழியை மாற்று. ஏனென்றால் சத்துரு நம்ம அப்படி ஆக்கிட்டான். நீ ஒவ்வொரு நாள் 2 அதிகாரம் வாய்ச்சா போதும், எல்லாம் ஓகே. ஆனா ஒன்று நடக்காது. அப்படி நாம் நடக்கும் பொழுது தேவன் நாம் நம்முடைய எதிர்பார்ப்புகள் தேவனிடத்தில் நிறைவேறாமல் போகும் பொழுது சத்துரு என்ன சொல்லுவாங்க தெரியுமா? மகனே, இதெல்லாம் பொய்யா, வேதமும் பொய், அவரும் பொய், நீ இடத்துல வா. நீ எத்தனை வருஷம் சபைக்கு போனாய்? நீ எப்ப ரட்சிக்கப்பட்டாய்? எத்தனை வருஷம்? 10 வருஷம் ஆச்சு. என்ன மாதிரி ஒன்று இல்லையே. அப்ப சாத்தான் சொல்றதான் உண்மை. நீ வந்து 9 தடவை